வசிவோம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும். 2012 முதல் 2024 வரையிலும் நடந்த 12 வருட கால ஆன்மீக அனுபவங்களை இந்த 200வது வீடியோவில் உங்களுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். இதில் வசிதவம், கிரியாயோகம், வாழைத்தாயின் ஆசியும், வெற்றிவேல் முருகனது அருளால கதிர்காமத்தில் நடந்த நிகழ்வுகள், என்னுடைய சூட்சும பயணத்தில் உள்ள ஒரு தவசியின் சுயசரிதை என்ற புத்தகத்தின் மூலியமாக உங்களுக்கு சில உண்மைகளையும், அதனுடைய 2ஆம் பாகத்தில் மற்ற அனுபவங்களையும் சொல்ல இருப்பதால் இந்த 200வது வீடியோவில் ஆன்மா பயணம் எப்படி செய்தது என்பதும், இந்த உடல், உயிர், அறிவு, மனம், உணர்வு, அந்த ஆன்மா எப்படி வழிநடத்தினது என்பதையும் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் சரியை, கிரியை, யோகம், ஞானம் இந்த 4 பற்றி நிறைய விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு தவசியின் சுயசரீரம் என்ற உணர்வில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நிறையா பேர்கள் தியானத்தை விடு, ஞானம் பெறு அப்படின்னு சொல்லி நம்ம உங்களுடைய வாழ்வியை மாற்றுறதுக்காக பல குழப்பமான பேச்சுகளை பேசி இன்றைக்கி நிறைய ஆன்மீக சொற்பொழிவு நடந்துகிட்ருக்கு. சித்தர்களுடைய தவ வாழ்க்கையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆன்மா இந்த உடலையும் உயிரையும் இயக்குதுன்னா, அந்த உடல் உயிர் இரண்டும் சிறப்பாக செயல்பட உடலுக்கு உடல் பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு தவ பயிற்சி கண்டிப்பாக செய்யணும்னு சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு பயிற்சியோட முடிவிலையும் ஒவ்வொரு ஆன்மாக்களை இணைச்சி ஒவ்வொரு பயிற்சி முறைகளையாக கொண்டு வந்திருக்கோம். இதில் சஷ்டி வழிபாடு கதிர்காமத்து மூலியமாக, சிவன் வழிபாடு சித்தர்களுடைய பூஜை மூலியமாக, இப்போ யோகம், கிரியம் என்ற வள்ளல் பெருமானார் சொன்ன ஜோதி சுரூபமான பயிற்சிகளை தொடங்க இருக்கோம். இந்த ஜோதிஷமான பயிற்சிகளை நீங்கள் பண்ணியே ஆகணும். பண்ணாதான் ஆன்மா அந்த நிலையை பிடிக்க முடியும். முக்கால்வாசி அனுபவங்களை எல்லாரும் குழப்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு உயிரும் தன்னுடைய அனுபவத்தை அது எந்த அளவுக்கு அனுபவிச்சுதுங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த அனுபவத்தோட ரகசியம் என்ன அப்படின்னா, அது இன்னொரு ஆன்மாவுக்கு பொருந்தாது. எனவே தன்னுடைய அனுபவத்தை தான் பெற்று வாழணும். அதே போல் அந்த அனுபவம் தான் சிறந்ததுன்னு சொல்லி இன்னொரு ஆன்மாவை குழப்புற செயலை செய்யாமல் இந்த பயிற்சிகளை நம்ம செய்வோம். ஆன்மாங்கிறது இந்த உலகத்துக்கு நல்லதை செய்ய வந்திருக்கு. நல்லபடியாக நல்லதை செய்யும்போது அதில் உள்ள நல்வினை தீவினைகள்லாம் மாற்றி அகம் ஜோதியா ஆன்ம பலத்தை 3 புள்ளிகள் இடக்கண், வலக்கண், நெற்றிக்கண்ங்கிற ஆன்ம ஜோதியோடு சேர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்கிறோம். உயிர்கள் பல வகையில் இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கிறதுனால அதிலேருந்து விடுபடுறதுக்காக தான் இந்த யோக வாழ்க்கையை நம்ம வர்றோம். அதனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உடலுக்கு உடற்பயிற்சி பண்ணுங்கள், கிரியா பண்ணுங்கள், மனதுக்கு தியானம் பண்ணுங்கள், உயிருக்கு தவம் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ண இந்த 12 வருட காலத்தில் நான் இப்போ எந்த மலையிலிருந்து தவம் பண்ணாலும் வெளிநாடுகளில் போய் பயிற்சிகள் கொடுக்குறதும், என்னுடைய வாழ்வியலில் அந்த பயிற்சிகளை கடைப்பிடிக்கிறதுமா நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கேன். இந்த 12 வருட முழு பதிவையும் இந்த யூடியூப்பில் இந்த 200வது வீடியோவாக உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். இதை பாருங்கள். வாழ்க்கையில் உடலை கடந்து உணர்வாக இருந்து ஆன்மாவாக நீங்கள் பயணம் பண்ணணும். ஆன்மாக்களோட பயணம்தான் வாழ்க்கையில் பல ரகசியங்களை சொல்லிகிட்ருக்கு. சிவனோட அருளாலையும் சித்தர்களுடைய அருளாலையும் ஆதி சித்தனாகிய முருகப்பெருமானுடைய அருளால் நம்மளுடைய ஒரு தவசியும் சுயசரிதை பயணம் மேலும் மேலும் சிறப்பாக நடக்க இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி இந்த டிசம்பர் 31ஆம் தேதி இந்த வீடியோவை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இதனுடைய ஆன்ம பலத்தை நீங்கள் எல்லாரும் பெற்று, உயிர் இந்த பூமிக்கு வந்திருக்கு, நம்மளால் முடிஞ்ச உதவியை மற்றவர்களுக்கு செஞ்சுட்டு, நம்மளோட ஒன்றி வாழ உயிர்களுக்கு நம்மளால் முடிந்த நன்மையான காரியங்களை செஞ்சுட்டு இந்த பூமியில் வாழணும். உங்களுடைய பொய்யான கருத்துக்களையும் பொய்யான வதந்திகளையும் யாருக்கும் திணிக்காதீங்க. அதுவே ஊழ்வினையாக நம்மளுடைய ஆன்மாவில் பல கர்ம வினைகளை தொடர வைக்கும். எனவே அந்த அனுபவத்தை எடுத்து சில விஷயங்களை நம்ம மேல் நோக்கி போகணும். ஆன்மாங்கிறது ஒரு ஒளி ரூபமாக இந்த பூமியில் பிரகாசிக்க, அவ்வளோதான். இனிமே உடலும் இதுக்கு மேலே தண்ணி விட மாட்டாங்க. உயிரும் அந்த சக்தியை பெறுவதற்கான ஆற்றலை பெறணும். இந்த மாதிரி ஜீவகாரண்யங்கள் பண்ணி ஆன்ம பலத்தோடு நம்ம மேலும் மேலும் இருப்பதற்கு
இறையருளும் குருவருளும் நம்மளை வழி நடத்தட்டும். ஓம் சிவோம். இல்லைங்க தானே என்றுமே அடியாத ஒரு சக்தியை தான் இந்த பூமி நமக்கு கொடுத்துருக்கு. இந்த 12 வருட காலத்தில் தவம், தியானம், யோகம் எல்லாத்தையுமே மேல் நோக்கி வரணும். அதற்காக தான் இந்த பயிற்சிகளை நம்ம பண்ணுறோம். ஓம் சிவோம், ஓம் சிவோம். அனைத்து சக்திகளும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கணும்னா இந்த தவமானது ரொம்ப முக்கியமானது. தவத்தை மேலும் மேலும் செய்வோம். எல்லா வளங்களும் நலங்களும் வரணும். தவமே உயிரின் மூலம், உயிரே தவத்தின் மூலம். தவமே உயிரின் சகல பாவ கர்ம வினைகளை போக்கி நல்வழியை நாட செய்யும். அதனால் உங்கள் முடிஞ்ச பயிற்சிகளை செஞ்சுட்டு அந்த பயிற்சிகளை விடாமல் செய்யுங்க. கருத்துக்களுக்கும் பயிற்சிக்கும் சம்பந்தம் இல்லை. கருத்து மனதை சரி பண்ணும், ஏதோ ஒரு மிருகத்து பயிற்சிகளை உடலை சரி பண்ணும். உணர்வுகள் வந்து தன்னை போல மற்ற நேசிக்க வைக்கும். அன்பே அன்பு ஜோதி அகத்தில் வசி, கருணை ஜோதி அதனில் வசி. ஓம் வசி, ஓம் வசி, ஓம் வசி, ஓம் வசி. ஏழை மரட்ஸ் இப்படி பறக்குது. மறக்க முடியுமா? சரியா ரோலா சுபஸ்தானத்தில் இருக்கிறது. இது உண்மையான விஷயம். நம்ம மனசுல நினைக்கிறதோ அது ஒரு பெரிய மாங்கல்யம் தந்து நானே ஜகத் ஜீவனே
சட்டைநாதர் செந்தமிழ் சேர் சித்தர் பதினெண்மற்பாதம் சிந்தையுன்னி சிரத்தணியாய். உமன் கோயில், மால் ஆஃப் உமன் கோவில் ரோடு, ஹைப்பர் மார்க்கெட். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. ஓம் 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 அருணாச்சலேஸ்வராய நமக. ஜோதியாம் ஜோதியம் 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 ஜோம் 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 பிரம்மாஸ்மி. I mean, I think so. He doubled back. المحطة الأخيرة لهذا القطار هي سنتر بوينت. المحطة القادمة هي Equity. The final destination of this train is Center Point. The next station is Equity. செய்யப்படலாம். இந்த அகம்ஜோதி ஆரம்பித்தோம். சித்தர்களால் நைவேத்தியம் சமர்ப்பயாமி, தூபதீபம் சமர்ப்பயாமி. சித்தர்களோட அர்த்தம், ரிஷிகளோட இது நல்லபடியாக சித்தர்கள் முகாம்களும் ரிஷி விழாவையும் சித்தர்களோட நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும். ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. பிரம்மாஸ்மி. முனிசிபாலிட்டி பஸ்ஸு. சிவபரணி மோட்ச விக்கின்ற போல்